கைலாசபதியின் முக்கண்பரால் வரைத்து துஷ்டனுக்கு ஆரோக்கியத்துடன் ஞானசக்தி வைத்த ஏழைகள் வாங்கி கண்ணுமாறு படைத்து அவர்களுடன் திருவிளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் கொள் செய்ய வேண்டும், அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக தனிவாசல் விட்டிருக்கிறேன். வீணாகம் விற்கிறது காணப்பரியர் வருவதற்கு முன்பதாக தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி தமிழ் பாட்டி எப்படி வந்துட்டு இருக்கிறார். சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிறது. ஆமா, வரட்டும் அந்த பெரியவர். உன்னை பாடும் பணி ஒன்றே போதும், முருகாவினை வந்து எவ்வாறு இணை வந்து சேரும். உன்னை பாடும் பணி ஒன்றே முருகா வேலவா, தமிழின் தலைவி ஆனவண்டிதா, தமிழின் பொருளே திருவேலா, தமிழின் அமுதமே, தமிழின் சுவையே, தமிழின் இனிமையே, தமிழே அமுதே வருக வருக. நலந்தானே? உன் அருளால் நலமாக இருக்கிறேன் ஆண்டவா. உங்களை கண்டதில் அளவு கிடந்த மகிழ்ச்சி. உங்களை பார்த்தவுடன் கணிக்காக என்று நான் கோபித்துக் கொண்டு சென்றதும் என்னை சமாதானம் செய்ய வேண்டும் என்கிற காரணத்துக்காக ஒரு பாடல் பாட்டினீர்களே, உண்மை. இன்றும் அந்த பாடலை கேட்டு வேண்டும் ஆவல் எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும். என்னை என் பாக்கியம் பாடுவது மாத்திரம்தானே நான். எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா. எல்லா புகழும் இறைவனுக்கு. பாடுகிறேன் வேளா, பாடுகிறேன். அண்ணா இந்த மைக் ஒன்று சார்பு வச்சுங்களா, எக்கோ வைங்க. சார்பு வச்சு எக்கோ வைங்க. ஞான பழத்தை பிழிந்து முருகாவண பழத்தை விழுந்து முருகாவண பழத்தை விழுந்து ஞான
ஞானப்பழத்தை பிழிந்து ரிஷம் அன்பினொருவனாகவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கு அப்பனி தரையும் தரவில்லை யாதலால் முருகா உனக்கு சாராறு குறையும் உள்ளதோ சக்தி வடிவேலும் சக்தி மகிமீரிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ உலகோ ஏன் இப்படி கோபத்துடன் தண்டோடு இந்துத்தோ ஆண்டியானா முருகான் இப்படி கோபத்துடன் தண்டு கொண்டு இந்துத்தோ ஆண்டியானா எனது வினை பொடிவளவும் எனது விழிபடி படவும் என்று இப்படி இருக்கலாம் அப்பராம் அம்மையார் என்னவும் எண்ணி தருவையொரு பழனி சந்ததம் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டவான் என்னண்டவான் தண்டவான் தெய்வமே
உன் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் நிலைமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் உதவியை வேண்டி பெற்றுள்ளான். இப்பொழுது என்ன வேண்டும்? அடியவளுக்கு ஒரு வரம். என்ன வேண்டும் கேள்வி? மீண்டும் பிறவாத வரம். ஒருவேளை மீண்டும் பிறந்து விட்டால் உன் திருவடியை மறவாதற்கு மன வேண்டும் முருகா. தந்தோம் தந்தோம் தந்தோம். பிறவா வரம் வேண்டும். வந்து கொண்டிருக்கிறார் நாரதர். சகலருக்கும் சகல நேரத்தும் சகல சபாக்களை வாரிவழக்கு காத்திருக்கும் வீடாக பெரிய வருகை பிரமணின் துறை வருகை கலைவாணி ஆலோசனை வருகை வருவர்கள் காணப்படுகிறவர்களை அடியேனும் இயன்றவரை காணத்தாலே ஒரு எளிய வருவதற்கு பெரிய அதை மிக பெரிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் நாரதர் வருவதில்லை. இல்லை, இன்னும் தாங்கள் ஏதோ ஒரு காரணத்தோடு வந்திருப்பீர்கள். ஆமா, அப்படிப்பட்ட தங்களுக்கு இனிதான் சுரஞ்சல இசை வேலை
எல்லாம் கொண்டு வந்து வருகின்ற வழி ஏதாவது சிறப்பு செய்திகள்? தங்களுக்காக சிறப்பான செய்தி. கத்தலுக்காக கனியோடு வந்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். கொண்டு வந்த கனியாக கிடைத்தது ஒரு வீடு. கொண்டு வந்த கனியை என்னுடைய அண்ணன் கணேசன் கொடுத்துட்டீங்க. ஏன் உங்களுக்கு கணேசனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா. ஏன் அப்படி? 2 பொண்ணு கொடுத்துருக்கல. பழமொழி சொல்லுவாங்க, மூத்தது மோள, இளையது கால. ஒரு குடும்பத்துல மூத்த பையன் வந்து கொஞ்சம் புத்தியா இருப்பாரு, சின்ன பிள்ளை கொஞ்சம் தெளிவா வெடிப்பா. ஆமா. அதனால இளையது காலை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழியை மாற்ற வேண்டும் என்கிற காரணத்துக்காக இல்ல, மூத்ததுக்கு வீரம் இருக்கு, விவேகம் இருக்கு, புத்தி கூர்மை இருக்கிறது என்பது போல கணேசனுக்கு அந்த கனியை கொடுத்தேன். நெட்டையை நம்மளாலும் முட்டையை நம்ப கூடாதுப்பாங்க. ஆமா. நீங்களும் முட்டை, கணேசனும் அதே மாதிரி தான். அண்ணனா எங்க அண்ணனா அப்ப நீங்க அன்னைக்கு சேர்ந்து பார்த்த வேலை நல்ல வேலை. நல்ல வேலை. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, என்ன பயம்? மறுபடியும் ஒரு கனியை கண்டு வந்திருக்கேன். வர வழியில மணியண்ண பிரபு பாத்தீங்களா? ஐயப்பன பார்த்தேன். ஒருவேளை இந்த கனியை அவருக்கு எதுவும் சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? சொல்லல. சரி, ஏதோ கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க. இனி அதை நிறுத்த முடியாது. இருக்கட்டும். எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கு. எந்த நல்லதுலயும் ஒரு கெட்டது இல்ல. எனவே கண்டு வந்த கனிக்குள்ள பெருமைகள் எடுத்துக் கொடுக்கிறோம். பிறகு பார்ப்போம். மங்கனிக்கு மேல் இருக்கும் ஒரு பூக்கனியை கண்ட மனம் பொறித்தே முருகா முருகா. இக்கணமே பொய்யாமல் பொய்தமைத்துக் கொள்வீர் முருகா முருகா. ஆக தாங்கள் கண்டு வந்தது வாழை அல்ல. வாழை அல்ல, மாம்பழம் இல்ல, இல்லை பலாப்பழம் இல்ல, இல்லை. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கிறது. வாழைப்பழம் எப்படி இருக்கும்? ஆமா, இப்படி இருக்கும். மாம்பழம் இப்படி இருக்கான். பலாப்பழம் இப்படி இருக்கான். நீங்கள் கண்டு வந்த பழம் அப்படி இருக்கான். என்ன பொதுவா அப்படின்னா எப்படி சொல்லுங்க? இப்படி இருக்கும், அப்படி இருக்கு, இப்படி இருக்கா. ஆனால் இந்த கனி எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். எப்படி நினைத்து பார்க்கிறோமோ அப்படி இல்லாம இருக்கும். கல்கட்டா விசாரணை சாக்கியம் என்ன முனையே Thank you.
உங்க பாட்டனார் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம். அதனால எந்த விதம் இந்த கானடா மட்டும் அவருக்கு வரைக்கும் மாற்றவே இல்லை. ஆகவேதான் இந்த கானடாவிலே சுவாக்கியம் சுவை தரும் தீங்கடி, தீங்கு விளைவிக்கக்கூடிய அப்படி இல்லை, தீங்கு நாள் அழைத்து கொடுக்கக்கூடிய கடி. பச்சைகள் நாள் நேரம் அதை பற்றி இருப்பினும் பெரியவர் தாங்கள் உங்களுடைய திருநாவலிருந்து அது வெளிவர வேண்டும் என்கிற காரணத்துக்காக காத்திருந்தேன். காலமெல்லாம் காத்திருப்பேன். சரி, வள்ளியை பார்த்தீர்களா? திருமணத்திற்கு பேசுறீங்களா? என்ன கூறுகிறாள்? அவன் நடிச்சா நடிகையா? ஆமா, நடிகைன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன என்ன எவ்வளவு கோபம் மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த கோபத்தை வெளியே காட்டிக்காம சிரித்த முகத்தோடு ஆமா பெண்கள் பேசுவது அது ஒரு நடிப்பு தான். உள்ளுக்குள்ள எவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் வெளியே கோபமா பேசுற மாதிரி பேசுறது இல்ல, அது ஒரு நடிப்பு தான். சரி, இருக்கட்டும். திருமணத்துக்கு சொல்லும்போது என்ன சொல்றாங்க? நடித்தால் செய்தேன் சபதம். சரி, உமக்கு முருகனுக்கு மறுபடிக்க இல்ல அப்படிங்கிற சபதம் வேற மாற வேண்டும், வினோதம் புரிய வேண்டும், மனம் புரிய வேண்டும், உலக மக்களுக்கு காட்சி தர வேண்டும். அப்படியா? ஆமா, நொடியில் வருவனா? அப்படி தாங்கள் ஒரு பாடல் அன்பு மாமா அவர்கள் ஒரு பாடல். வாங்க, மூன்றாவது பாடல் வந்து வந்துருங்க. கேட்கறாங்க. வந்த வேலை முடிந்து விட்டது, முடிஞ்சிச்சு வந்த வேலை. அப்புறம் என்ன பண்ணுவோம்? காசை கொடுத்துட்டீங்கன்னா நாடத்தை முடிச்சு விட்டு நாங்கள் கிளம்புவோம். எப்படி என்ன ஐடியா பண்ண சொல்லுங்க வாங்க. ஏப்பா, கலைமூர்த்தி, கலைக்கெல்லாம் மூர்த்தி, கலைமூர்த்தி வாகன நினைவு பூரா கொண்டு போய் பாண்டிய நாட்டிலே கொடுக்குறாங்க. பாண்டிய நாட்டிலே? ஆமாங்க. ஓஹோ, ஆமாம், சோழ நாட்டுக்கு வர்றதில்லை. கேட்டோம்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், நீங்களாம் தூங்குறீங்க அப்படிங்கிறாங்க. பாண்டிய நாட்டில் இல்லை, நம்ம இங்கே சோழ நாட்டில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. சோழ நாட்டிலே சொல்வதற்கு ஆள் இல்லாமல் பாண்டிய நாட்டுக்கு படையெடுக்கின்றான் கலைமூர்த்தி. தவறு, வணங்குவோம். ஆமா, தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஆமா, நாங்கள் விடுவோம் நாங்க. அதனால நம்மெல்லாம் எதுக்கு இப்படி அலைகிறோம்? காசு வாங்கணுங்கிறதுக்காக. ஆமாம், இந்த வயிறுன்னு ஒன்று இல்லைன்னா பசி வராது, வாழ்க்கைன்னு ஒன்று இல்லைன்னா செலவு வராது. இதுக்கு போய் மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு. இந்த நாள் செய்தியில் சொல்கிறேன், ஒரு வீட்டில் 50 கோடி இருந்துச்சான். கட்டுக்கிட்டா பண்ணணும். இதை வச்சு அது என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண முடியும்? பார்த்துட்டு சாமி கும்பிட வேண்டியது. பணங்கிறது செலவுக்காக தானே. அம்மா, எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா அந்த தெய்வத்து மேலே?
செலவு பண்றவன்கிட்ட பணம் கொடுக்க மாட்டேங்கிறேன், வச்சிருக்கவன்கிட்ட பணம் கொண்டு சேர்த்துறேன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எங்க தாத்தன். அந்த வக்கால ஊழி அந்த தாத்தன், என் தாத்தா இருக்கான் பார்த்தியா, ஏழுமலையா அண்டாடே ஒரு வாங்கி போயலாம். ஆமா, வாங்கின கடனே கட்ட முடியாம அந்த அளவு உட்காந்துருக்கேன். சாட்சி எழுத்து, நான் சாட்சி எழுத்து மட்டும் போறதுல இனிமேல் வேண்டாம். வணக்கம் வந்த ஏழுமலையாடா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மணநாடு சீனிவாசா, கோவில்பட்டு சீனிவாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மணநாடு சீனிவாசா, திருமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. ஆசையோடு